லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 28 40 அடி 7.5 கொண்ட அருமையான சவுத் ஃபேஸிங் வரைபடம். ஸோ இதில் குழி பொருத்தம் யார் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் அப்படின்ற அனைத்து தகவலும் இந்த வரைபடத்தில் வரும். சிவாய நம. 28 40 அடி 7.5 143 குழி, யானை மனை, வரவு 4, செலவு கம்மி, யோனி பொருத்தம் சர்ப்பம், நட்சத்திர வாரம் கிடையாது, அங்கீச பொருத்தம் குரு அங்கீசம். இந்த 143க்கு அப்புறம் 147 நல்ல பலன், 151 153 தான். பட் அங்கீச பொருத்தம்ங்கிறது 159 தான் அப்புறம் இருக்குது. இந்த 143 147 151 155 159 தான் சுக்கர அங்கீசம். அப்போ அங்கீச பொருத்தம் குரு அங்கீசம். ஜாதி வைசிய ஜாதி, திதி மத்தியம், ராசி விருச்சிகம். இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 61 ஆண்டுகள். இது 143 குழியினுடைய அளவு. 28 40 அடி. இட் இஸ் ஒன் ஆஃப் த சவுத் ஃபேஸிங் பிளான். ஸோ சவுத் ஃபேஸிங் போது சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். நியூஸுங்கிற தகவல் வந்ததே இந்த டிரெக்ஷன் வச்சு தான். அப்போ நார்த் ஈஸ்ட் கார்னர் டு ப்ரொவைட் ஏ போர்வெல், மழைநீர் சேகரிப்பு அண்டு சம்ப். நார்த் வெஸ்ட்டில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் அமைக்கணும். சவுத் வெஸ்ட்டு உயரமாக இருக்கணும், இங்கே தான் வாட்டர் டேங்க் அமைக்கணும். எக்காரணத்து கொண்டும் அக்னி மூலையில் வாட்டர் டேங்கோ சம்போ அமைத்தோமையானால் அந்த பெண் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் மெலிவாகவும் ஏதோ ஒரு குறை மறையும். போர்ட்டிக்கோ அக்னி மூலையில் மாடிப்படியோடு போட்டிருக்கிறோம். ஹால் 16க்கு 17, என்ட்ரன்ஸு ஆர்ச் ஓப்பன், பேக் டோர். டைனிங் ரூம் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அமைப்பு உள்ள ஒரு பெஸ்ட் பிளான் ஃபார் நார்த் ஈஸ்ட். கிச்சன் கம் டைனிங், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிச்சன் வச்சுருக்கோம். ஸோ இது பேக் டோர், விண்டோ. ஸோ கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16 வச்சுருக்கோம். இங்கே சின்னதாக குட்டியாக ஒரு காமன் டாய்லெட் 10க்கு 4. அப்புறம் இந்த 7க்கு 4ங்கிறது பூஜை ரூம் பிரம்மஸ்தானம் சார்ந்து வரும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்ட்டு போட்டிங்கன்னா இது பிரம்மஸ்தானம் சார்ந்து தான் பூஜை வச்சுருக்கோம். எந்த இடத்துலையும் பில்லர் எதுவுமே இந்த பிரம்மஸ்தானத்தில் வரக்கூடாது, கழிவு வரக்கூடாது, டாய்லெட் வரக்கூடாது, சுவர் வரக்கூடாது. இப்போ இதில் வராது பாருங்கள். எல்லா அமைப்பும் சரியாக இருக்கும். அதே மாதிரி டோர் அண்ட் விண்டோ ரெட்டப்படையில் இருக்கணும். 2 4 6 8 10 12 அது மாதிரி அமையப்பட்டதான் பூஜையார். கன்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சிருக்கும். ஸோ இது டோரு, இது பீரோ வைக்கிறது, இந்த இடத்துல கட்டில் வைக்கணும். 2 விண்டோ, எல்லா ரூம்லேயும் 2 விண்டோ இருக்கணும். இப்போது வீட்டுக்கு உள்ளே பார்த்துருக்குறோம், வெளியே பார்த்துட்டோம், குழி பொருத்தம் பார்த்துருக்கோம். இந்த சவுத் ஃபேஸிங் வீடு யாருக்கு எல்லாம் யோகம்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு மாத்திரம் 7.5 நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2.25 வருஷம் நடக்கும். ஸோ அவங்க என்ன செய்யணும்னாக்கா திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு போன்ற கோவில்களுக்கு குச்சனூர் போயிட்டு வரணும். சவுத் ஃபேஸிங்கு உண்டான தென்முக கடவுளானவர் முருகபெருமான அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டில் போயிட்டு முருகரை வழிபாடு செய்யுங்க. சுப்புக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது. இந்த தெற்கு ஏதோ தப்பாக போச்சு, நாங்கள் இந்த இடத்துல செப்டி டேங்க் போட்டுட்டோம், இல்லை இந்த இடத்துல சம்பை பெருசாக போட்டுட்டோம் சார், அப்போ என்ன சார் செய்யுது? நாங்கள் இது தப்பு தானே சார்? தப்பு தான், என்ன செய்ய முடியும்? கட்டிட்டீங்க, இப்போ மாற்றம் பண்ணணும்னா காசு கொள்ளையாக செலவழியும். அப்புறம் அம்மாவுக்கும் முடியாமல் போயிடுது. அப்புறம் கல்யாணம் தடைப்படுது, கர்ப்பப்பை பிரச்சனை வருது. அசால்ட்டாக கர்ப்பப்பையையும் பித்தப்பையையும் சொருகு பை மாதிரி சிறுக்குன்னு கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நாங்கள் பண்ணிட்டோம், இவரை நீங்கள் சரி பண்ணணும்னா முருகரை போய் தொட்டுட்டோம்னா அதுக்கு உண்டான காசு வரும், சரி பண்ணி கொடுப்பார். ஐயா சாமி, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, நாங்கள் லிங்கம் வாசுன்னு ஒரு தவிர பார்த்தோம், அப்புறம் நிறைய வீடியோ சேனல்லையும் பார்த்தோம். அவங்க எல்லாருமே இந்த அக்னி மூலை தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கான்ட்ராக்டர் இன்ஜினியர் இப்படி கட்டிவிட்டாரு, நாங்கள் என்ன செய்யுது? அப்போ அந்த கோவிலுக்கு முருகரை வழிபடணும். சிக்கல் போங்க, சிக்கல் சிங்கார வேலனை போய் தொடுங்க. அவர் சிக்கல் இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கலெல்லாம் முடிச்சிடுவார். காலேஜுக்கு பொண்ணுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்குது, 2 வருஷம் ஆகிடுச்சு, திடீர்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கலை, ஆசிரியரெல்லாம் திட்டுறாங்க, சரியாக படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் அக்னி மூலையில் இருக்குது. ஸோ பொண்ணுக்கு பேசி முடித்து ஃபைனல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போதே 6 மாதம் இருக்குது இன்னும் கல்யாணம் நாங்கள் முடிக்கிறதுக்கு. திடீர்னு ஏதோ அந்த பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போது திடீர்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு.
அதற்கு உண்டான காரணம் இந்த அக்னி மூலை, பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ அக்னி மூலையில் தப்பு இருக்கும். அதனால் இதுதான் தவறை நம்ம சரி பண்ணணும். இந்த வீடு தான் திருத்தம் உங்களை மாற்றும். ஒரு வீடு லட்சணமாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுடைய முகம் லட்சணமாக இருக்கும். வாழும் காலம் வசிக்கும் வீடும் சரியாக இருந்தால் வாழும் காலம் சொர்க்கமாகும். வசிக்கும் வீடு சரியாக இருந்தால் வாழும் காலம் சொர்க்கமாகும். இப்போது நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வீடு வாஸ்துபடி இருக்கு. நாம் வேறு ஒரு அமைப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம்னாக்கா ஏதோ எழுந்த உடனே கடன்காரன் வந்து தான் நம்மளை கதவை தட்டுவார் அப்படின்னா வீடு தப்பு. ஐயோ நம்ம கடன்காரனை நம்பி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இந்த வீடு வந்து தப்பாக இருக்கிறது எங்களுக்கு தெரியல, கடன் அடைக்க முடியல, நாங்கள் ஒரு 20 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டோம், லோன் போட்டிருந்தோம், அவங்களும் எங்கள் லோன் எலிஜிபிலிட்டிலாம் பார்த்துட்டு கொடுத்துட்டாரு, இப்போ லோனுக்கு முடியல, அவன் வந்து வீடு ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு, மிரட்டுறாரு, செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, இப்போ என்ன சாமி பண்ணுறது, வீடு தப்பாக இருக்குது, சரி பண்ணணும். அப்போ அதற்குண்டான கோவில்கள் நீங்கள் போயிட்டு வந்தமையானால் நிச்சயமாக திருத்தம் பண்ண முடியும். அடியேன் இருக்கிறது மதுரையிலங்க. உங்களுக்கு பிளான் தேவைப்படுறவங்க, இந்த மாதிரி பிளான் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை வீட்டினுடைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வாஸ்து பார்க்க நீங்கள் கூப்பிட்டீங்களா, வருவீங்களா சாமி அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறா. ஸோ குழிக்கணக்கு பார்த்து, ஜாதகம் பார்த்து, கார்னர் பார்த்து, இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம், வரைபடம் திருத்தம் செய்கின்றோம். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வீடு வாஸ்து பார்க்குறதுக்கு அடியேன் வந்து சென்னை போய் வருவதுண்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து 21/22/3/2023 புதன்கிழமை அன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வீடு வந்து ஒரு திருத்தம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய படுறவங்க அழைப்பு கொடுங்க. வாஸ்து ஆல்ட்ரேஷன் பண்ணி சரியாக வசிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.